எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்னு பார்த்தீங்களா? தேர்தலுக்காக தான் அவங்க கூட்டணியா அமைச்சிருக்காங்களாம். சர்க்கஸ் முடிஞ்சதை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டுபவர்தான் பழனிசாமி. பழனிசாமி அவர்கள் தான் என்ன பேசணும், தான் என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறாரான்னு எனக்கு புரியல. அவர் லேபரா ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஓனரோட தலைமையிலான கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி, சந்தர்ப்பாத கூட்டணி. அதை அவரே மக்கள்கிட்ட ஒப்புத வாக்கியமாக கொடுத்திருக்கிறார். பத்து தோழி பழனிசாமி அவர்களை நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. என்டிஏ கூட்டணி தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி மட்டுமல்ல, வாக்குகளிலிருந்து தன்னையும் சொந்தக்காரங்களையும் காப்பாற்றிக் கொள்ள பழனிசாமி சுயநலத்தோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி. எப்பெல்லாம் தனக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் டெல்லிக்கு கார்ல போய் மாறி மாறி போய் சரணாகதி அடைகிறது அவருக்கு பழக்கமானது. நாம் அப்படியா ஒரு கொள்கையில உறுதியா நின்று போராடுகிறோம். இப்போ கூட பாருங்க, டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மேல பொய் வழக்கு போட்டு சிறையில் அடிச்சாங்க. நேர்மையா நேர்வழியில தேர்தலை எதிர்கொள்ள துணிச்சல் இல்லாம கோடைத்தனமா நடந்துகிட்டாங்க. இன்னைக்கு என்ன தீர்ப்பு? அந்த வழக்கில் எந்த முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த மனிஷ் அகர்வாலும் சிறையில் கழிச்சிருக்கக்கூடிய நாட்களை பாஜகவில் திரும்ப தர முடியுமா? மீண்டும் டெல்லியில் தேர்தல் நடத்த முடியுமா? இதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் செய்ய நினைக்கிறாங்க. தங்களுடைய ஏவல் அமைப்புகளை வச்சு நம்ம மிரட்ட பார்க்கிறாங்க. உங்களுடைய அரட்டல் மிரட்டலுக்கு பயப்படுறாங்க. அடிமையும் இல்லை, கோழையும் இல்லை. தைரியமாக உங்களை எதிர்கொள்வோம். அதனால்தான் மக்கள் மட்டுமில்லாம பல கட்சிகளும் நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம கூட்டணியில் இணைகிறாங்க. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருப்பதை தான் பார்க்கிறோம். தேர்தலுக்கு தான் கூட்டணி கட்சியை கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போவோம். அந்த வழக்கத்துக்கு மாறா நம்ம கூட்டணி பலம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு போகுது. திமுக மட்டும் ஜெயிச்சா போதுன்னு நினைக்கல. யாரெல்லாம் பாஜகவின் தமிழ் விரோத அரசியல் எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்கணும். நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். திராவிடம், காந்தியம், மார்க்சியம், அம்பேத்கரியம், சிறுபான்மையினர் நலன், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலன், எல்லா குரலையும் கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக சக்தியா இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா நம்முடைய கூட்டணி இருக்கு. கூட்டணி கட்சிகள் மக்களுக்காக வைக்கிற கோரிக்கைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொடுக்கிற அரசாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நம்மை நாடி இத்தனை பேர் வராங்க. ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் என்பது எல்லா தரப்பு குரல்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படித்தான் நம்மோட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெளிவாக சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. நாம போராடுறது நம்முடைய கழக வெற்றிக்கும் கூட்டணி வெற்றிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவின் டப்பா இன்ஜின் முன்னாடி தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது.